அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் சிஎஸ்கே யூடியூப் சேனல். 2025-26க்கான பிஎன்ஓஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தோம். எப்போவுமே மேனுவலாக அப்ளை பண்ணி கவுன்சிலிங் போகிற மாதிரி இருக்கும். இந்த இயர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இல்லை, ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. உங்கள் அப்ளிகேஷனும் ஆன்லைன் தான், அதே மாதிரி கவுன்சிலிங் ஆன்லைன் தான். நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எம்பிபிஎஸ்க்கு என்ன பண்ணுவோம் அதே ப்ரொசீஜர் தான். சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரிசல்ட்ஸ் ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய tnayusselection.org அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும். அதில் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸ் போட்டிருக்காங்க, கவுன்சிலிங் ஷெடியூல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஎன்ஓஎஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்குரிய கோட்டாவில் உங்களுடைய ரேங்க் என்ன பொசிஷனில் இருக்குது, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் என்ன ரேங்க் பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதில் இந்த வருஷம் என்ன அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ் புதுசாக 2 காலேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜ் 2 இருக்குது, ப்ரைவேட்டில் ஒரு 19 காலேஜ் இருக்குது. இந்த சீட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓசியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, பிசி எவ்வளோ இருக்குது, பிசிஎம் எவ்வளோ இருக்குது, அது மாதிரி எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ கேட்டகரி, எஸ்டி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரும்பாக்கத்துக்குரிய கவர்மெண்ட் யோகா நேஷனல் மெடிக்கல் காலேஜில் டோட்டலாக 60 சீட்ஸ் இருக்குது. ஓசி கேட்டகரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரி ஒரு 18 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிசியில் ஒரு 16, பிசிஎம்மில் 12, எம்பிசியில் ஒரு 12 இருக்குது, எஸ்சி கேட்டகரியில் ஒரு 9 இருக்குது, எஸ்சிஏ கேட்டகரி 2, அதே மாதிரி எஸ்டி கேட்டகரி 1. அப்போ டோட்டலாக 60 சீட்ஸ் அரும்பாக்கத்தில் இருக்குது. உங்களுடைய ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வச்சு நீங்கள் கெஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு வர வாய்ப்பு இருக்கா என்ன அப்படிங்கிறது. சப்போஸ் பிசி கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய பிசி கம்யூனிட்டி ரேங்க் ஒரு 30 அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 16 சீட் இருக்குது. ஒரு 30 அப்படிங்கிறப்போ ஒரு சில ஓசியில் போகலாம், அல்லது வராமல் இருந்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு 30 to 50 ரேங்க்ஸ்குள்ளே பிசியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அரும்பாக்கம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதுக்கடுத்த காலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு. இதுலேயும் டோட்டலாக 100 சீட்ஸ் இருக்குது. அரும்பாக்கத்தில் 60 சீட்ஸ் தான், ஆனால் செங்கல்பட்டு 100 சீட் இருக்குது. ஓசி கேட்டகரியில் 31, பிசியில் 26, பிசிஎம்மில் 4 சீட் இருக்குது, எம்பிசியில் 20, எஸ்சி கேட்டகரியில் ஒரு 15 சீட் இருக்குது, எஸ்சிஏவில் ஒரு 3 சீட்டும், எஸ்டியில் ஒரு சீட். இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் தான். ப்ரைவேட் காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 19 காலேஜ் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜேஎஸ்எஸ் கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 100 சீட்டு அலாட் ஆயிரும். அதில் மேனேஜ்மெண்ட்டுக்கு 35 போக செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவில் 65 சீட் இருக்குது. அதில் ஓசி கேட்டகரியில் 20 சீட் இருக்குது, பிசி 17, பிசிஎம் 2, எம்பிசி 13, எஸ்சி கேட்டகரியில் 10, எஸ்சிஏ கேட்டகரியில் 2, எஸ்டி கேட்டகரியில் 1 இருக்குது. இப்போ நமக்கு எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறீங்க, ஒரு மொத்தமே 2 சீட்டு தான் கவர்மெண்ட்டில். அப்போ சப்போஸ் அந்த 2லேயும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 3வது சீட்டு ஜேஎஸ்எஸில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சேலத்தில் சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். அதில் டோட்டலாக 40 சீட் தான் இருக்குது. அதில் கவர்மெண்ட்டில் செல்ஃப் ஃபைனான்ஸ் 26 சீட் போயிடும், மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 14 போயிடும். இதில் பார்த்தா எஸ்டி கேட்டகரியில் சீட் அலாட்மெண்ட் கிடையாது. ஓசியில் 8, பிசி 7, பிசிஎம் 1, எம்பிசி 5, எஸ்சி கேட்டகரியில் 4, எஸ்சிஏ கேட்டகரியில் ஒரு சீட் இருக்குது. நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா காலேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில் 20, பிசியில் 17, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 13, எஸ்சி கேட்டகரியில் 10, எஸ்சிஏல 2, ஒரு எஸ்டி கேட்டகரி, மொத்தம் 65 சீட். மீது 35 மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடும். எக்ஸல் காலேஜ் நாமக்கல் குமாரபாளையத்தில் இருக்குல்ல, அதில் அதே மாதிரி தான் 65 சீட் அலாட் ஆகிருக்கு. இல்லை எஸ்டி கேட்டகரியில் கிடையாது, மற்ற கேட்டகரி எல்லாமே இருக்குது. 20, 18, 2, எம்பிசியில் 13, எஸ்சிஏல 10, 2 இருக்குது. அதுக்கப்புறம் நந்தா நேச்சுரோபதி காலேஜ் ஈரோடு, அதுலேயும் சேம் அதில் சீட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மி, 60 சீட் தான். அதனால் 39 தான் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் அலாட் ஆகுது. அதில் நந்தா காலேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12, 10, 2, அது மாதிரி 8, 6, 1. அதுக்கப்புறம் அன்னை காலேஜ் கும்பகோணம், இது முஸ்லீம் மைனாரிட்டி காலேஜ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 50 சீட்ஸ் இருக்குது. மீதி மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடும். ஏன்னா முஸ்லீம் மைனாரிட்டி கேட்டகரி இருக்கனால மேனேஜ்மெண்ட் 50 ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்ஸிங்கில் 50 இருக்குது. அதே மாதிரி தான் ஓசி கேட்டகரியில் 16, பிசிக்கு 13, அதே மாதிரி எம்பிசி, அப்புறம் பிசிஎம், அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கேட்டகரியிலும் இதில் இருந்துகிட்ருக்கு. இது டோட்டலாக 50 சீட்டு. கிருஷ்ணா நேச்சுரோபதி காலேஜில் டோட்டலாக 65, 100 சீட் இருக்கிறனால 65 செல்ஃப் ஃபைனான்சிங், இது 35 மேனேஜ்மெண்ட் பேர். இது அதே மாதிரி தான் உங்களுக்கு ஓசி, பிசி,
பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கு சீட் எல்லாமே எல்லா கேட்டகரியிலையும் இந்த காலேஜ் சீட் அலாட்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் புதுக்கோட்டை மதர் தெரசா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 65 இருக்குது. அதே சேம் கேட்டகரி. இதில் வந்து எஸ்டி தவிர இது எல்லாமே சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் தங்கப்பழம் காலேஜ் வந்து தென்காசி. அதில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 20, பிசிக்கு 17, எம்பிசி வந்து 13, பிசிஎம்க்கு வந்து 2, எஸ்சி கேட்டகரியில் 10, எஸ்சிஏல 2, எஸ்டி கேட்டகரியில் 1. நெக்ஸ்ட் கொங்கு காலேஜ் ஈரோடு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 65 சீட்டு, 100 சீட்டில் 65 வந்து செல்ஃப் ஃபைனான்சிங். இந்த எஸ்டி கேட்டகரி மட்டும் சீட் அலாட்மெண்ட் கிடையாது, மற்ற எல்லாமே இருக்குது. 20, 17, 3, அது மாதிரி 13, 10, 2. அதுக்கப்புறம் ஐசக் நாகப்பட்டினம், இது அதே மாதிரி 65 சீட் இருக்குது. இல்லை எஸ்டி கேட்டகரிலையும் அவைலபிள் இருக்குது. ஓசி 20, பிசியில் 17, எம்பிசியில் 13, பிசிஎம்மில் 2, எஸ்சி 10, எஸ்சிஎல் 2. அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரி ஒரு சீட் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் அத்தி காலேஜ் வெள்ளூர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 20, 17, 3, 13, 9, 2, 1 இந்த கேட்டகரிலையும் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது செல்ஃப் ஃபைனான்சிங்கில் சுவாமி விவேகானந்தா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் சங்ககிரி சேலம். இதுலேயும் டோட்டலாக 100 சீட்டில் 65 வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. மீதி வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடும். 21 ஓசி, 17 பிசி, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 13, எஸ்சி கேட்டகரியில் 9, எஸ்சிஏ கேட்டகரியில் 2, எஸ்டியில் 1. நெக்ஸ்ட் இந்திரா கணேசன் காலேஜ் திருச்சியில் பார்த்தீங்கன்னா 20, 17, 2, 13, 10, 2, 1 மொத்தம் 65 சீட் இருக்குது. நெக்ஸ்ட் சோனா காலேஜ் சேலம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் 65 தான். 100 சீட்டுக்கு 35 மேனேஜ்மெண்ட் போச்சுன்னா மீதி 65 வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓசி 20, பிசி 18, பிசிஎம் 2, எம்பிசியில் வந்து 13, எஸ்சி கேட்டகரியில் 10, எஸ்சிஏ கேட்டகரியில் 2. நெக்ஸ்ட் ஜிடிஎன் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். இல்லை 21, 17, 2, 13, 9, 2, 1 65 சீட் டோட்டல் 100. அடுத்து இமானுவேல் அரசர் நேச்சுரோபதி யோகா காலேஜ். இது வந்து லாஸ்ட் இயர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 100 சீட்டில் 65 சீட் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. 20, 17, 3, 13, 10, 2 எஸ்டி கேட்டகரியில் கிடையாது. இந்த அகாடமிக் இயர் 2025, 26 பார்த்தீங்கன்னா 2 காலேஜ் புதுசாக ஆட் ஆகிருக்கு. அதில் கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா மரியா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுலேயும் டோட்டலாக 100 சீட்டுக்கு 65 செல்ஃப் ஃபைனான்சிங் கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரியில் 20, பிசியில் 18, பிசிஎம்மில் வந்து 2, அதே மாதிரி எம்பிசியில் 13, எஸ்சி கேட்டகரியில் 9, எஸ்சிஎல் 2, எஸ்டி கேட்டகரியில் 1. அது மாதிரி புதுசாக காலேஜ் திருச்சியில் ஆட் ஆகிருக்கு. ஏற்கனவே திருச்சியில் வந்து கிருஷ்ணா காலேஜ் இருக்குது. அதே மாதிரி இந்திரா கணேசன் இருக்குது. புதுசாக வந்து துறையூரில் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இமயம் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 100 சீட் அலாட் ஆகுது. டோட்டலாக 100ல் 35 மேனேஜ்மெண்ட் போச்சுன்னா மீது 65 சீட் வந்து வருது. அதில் ஓசி கேட்டகரி 20, பிசி 17, பிசிஎம் 2, அதே மாதிரி எம்பிசியில் 13, எஸ்சி கேட்டகரியில் 10, எஸ்சியில் 2, எஸ்டியில் 1 டோட்டலாக 65 சீட் இருக்குது. டோட்டலாக ப்ரைவேட்டில் செல்ஃப் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு மட்டும் 358, பிசிக்கு 306, பிசிஎம் 40, எம்பிசி 231, எஸ்சி கேட்டகரியில் 173, எஸ்சிஏல 35, எஸ்டி கேட்டகரியில் 12. அப்போ டோட்டலாக 1155 சீட்டு இருக்குது டோட்டலாக மேனேஜ்மெண்ட்டில். இது மேனேஜ்மெண்ட் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் நம்ம கவர்மெண்ட் மூலிமா செல்ஃப் ஃபைனான்சிங்கில் உங்களுக்கு சீட்ஸ் வேணால் இவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து இது ஒரு 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் ஓசி கேட்டகரியில் ஒரு 700, 800 ரேங்க் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த 358 பாதிக்கு அந்த மாதிரி கெஸ் பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக 19 + 2 21 நேச்சுரோபதி காலேஜ் இருக்குது. அது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்முடைய டிஎன் ஆய்ஸ் செலெக்ஷன் அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. அதே நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் போட்டிருக்காங்க. அது 8ஆம் தேதி டைரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். மற்ற கேட்டகரிக்கு ஆன்லைனில் கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம அதையும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த சீட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் உங்களுடைய ரேங்க் வச்சு நீங்களே டிசைட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. நன்றி, வணக்கம்.